மூலமாக இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக இன்றைக்கு உலக பிரகாரமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு பண்டிகை, தமிழர் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடப்படுகிறதை நாம் எல்லாரும் அறிவோம். பொதுவாக இந்த காலங்களிலே நான் அதை சார்ந்த சில வார்த்தைகளை நான் கொடுத்தது உண்டு. பொங்கல் என்ற தலைப்பில் நான் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லி ஒரு முறை நான் பேசின ஞாபகம் இருக்கிறது, 45ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே. ஆனால் இந்த காலத்துக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப செய்திகளை தயாரிக்க வேண்டும். ஆகவே அப்படி நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் நேற்று எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க போகிறேன். இந்த பண்டிகையிலே பயன்படுத்தப்படுகிற பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பொருள்கள் பயன்படுத்துகிறாங்க? கரும்பு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கரும்பு, அடுத்தது பானை, ரெண்டாவது என்னது பானை, அப்புறம் சரி என் சப்ஜெக்ட் வந்துருச்சு, பானை. என்னது பானை? எதில்? மண் பானை, அப்படி தானே? மண் பானை. இந்த பானை என்று சொல்வது மண்ணால் செய்யப்பட்ட மண் பானை, மண் பாண்டம். அதை வேதத்திலே மண் பானைன்னு வரல, மண் பாண்டம், எர்த்தன் வெசல். எர்த் என்றால் இந்த பூமி, பூமியில் இருக்கிற ஒரு பூமியில் உள்ள பொருளால் செய்யப்பட்ட ஒரு வெசல்னா பாத்திரம். ஆகவே இந்த மண் பாண்டம் என்ற ஒரு தலைப்பிலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனதிலே அப்படியே ஏவுதல், அப்படியே ஜபத்தோடு கூட ஒரு செய்தியை தயாரிப்பது என்பது அப்படியே உட்கார்ந்துருக்கணும். அதற்குரிய பாயிண்ட்டுகளை கத்தர் கொடுக்க கொடுக்க அதற்கேற்றவனமாக எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு 3 மண்பாண்டங்களை காண்பித்தார். வேதத்திலிருந்து 3 மண்பாண்டங்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த மண்பாண்டங்களிலே நாம் எப்படிப்பட்ட மண்பாண்டங்களாக இருக்கிறோம், அதுதான் இன்றைக்கு செய்தி. இப்போ செய்தியினுடைய தலைப்பு என்ன? மண்பாண்டம். நான் இப்போ சொல்ல போகிற மண்பாண்டம் 3 மண்பாண்டம். இதில் நாம் எந்த மண்பாண்டமாய் இருக்கிறோம்? முதலாவதாக வாசியுங்கள், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இந்த மகத்துவமுள்ள வல்லமை, மகத்துவமுள்ள வல்லமை, ஆங்கிலத்தில் அதற்கு ஒரு அருமையான பதம் போடப்பட்டிருக்கிறது, எக்ஸலன்சி பவர். எக்ஸலன்சி அப்படிங்கிற அந்த பதம் எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்றால் மிக உயர்ந்த காரியம் மக்களுக்கு தான் இந்த பதம் பயன்படுத்துவாங்க. தமிழில் மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களிலே விளங்கும்படி இந்த மண்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் தன்னை சார்ந்த விசுவாசிகளையும் முதலாவது என்ன சொல்லுகிறார்? மண் பாண்டம். மண் பாண்டம். நம்ம எல்லாரும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம எல்லாருமே மண் பாண்டம் தான். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதிலிருந்து வந்தோம்? மண்ணிலிருந்து வந்தவர்கள். பிரசங்கியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு இவ்விதமாய் மண்ணானது மண்ணுக்கும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்கிறது. அப்போ நம்ம என்னதான் நம்ம மேக்கப் பண்ணாலும், எவ்வளோதான் உடுத்தினாலும், எவ்வளோதான் செலவழித்தாலும் நம்ம யார் தான்? மண்ணு தான். ஒரு எல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மண்ணாங்கட்டி அப்படிம்பாங்க. நம்மெல்லாம் யாரு? மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சுருப்பாங்க. சிலர் வச்சுருக்காங்க தெரியுமா? மண்ணாங்கட்டின்னு பேர் இருக்குது சிலருக்கு. நமக்கு அது கேட்க கஷ்டமாக இருக்குது. உண்மையான அர்த்தம் உள்ள பெயர் என்னது? நம்ம எல்லாரும் யார் தான்? மண்ணாங்கட்டி. ஆனால் மண்ணாங்கட்டின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? கொஞ்சம் கோவம் வரும், நீ என்ன மண்ணாங்கட்டியா அப்படின்னு. ஆனால் உண்மையில் நம்ம எல்லாரும் யார் தான்? மண்ணாங்கட்டி. அந்த மண்ணால் எடுத்து அந்த கட்டியை எடுத்து ஆண்டவர் நம்மளை அப்படியே கொஞ்சம் வணைஞ்சிருக்கிறாரு, கொஞ்சம் மூக்கு மொழிலாம் வச்சு கொஞ்சம் அழகாக வச்சுருக்கிறாரு. அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்மளை என்ன பண்ணுறோம்? அழகாக நம்மளை காண்பிக்கிறோம். என்ன அழகு வச்சுருந்தாலும் என்ன பண்ணாலும் இந்த மண் ஒரு நாள் எங்கே தான் போகுது?
மண்ணுக்கு தான் போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த மண்ணாய் இருக்கிற காலத்தில் இந்த மண்பாண்டத்திற்குள்ளாய் வைக்கிற ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த காலங்களில் இப்போலாம் அப்படி இல்லை. நீங்கள் விவசாய குடும்பங்கள் இப்போ கூட நீங்கள் போனால் தெரியும், பெரிய 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 மண்ணால் செய்யப்பட்ட என்னது இருக்கும், பானைகள், பெரிய பானைகள் இருக்கும். அந்த பானைக்குள்ள என்ன வச்சுருப்பாங்க, தானியங்களை வச்சுருப்பாங்க. தானியங்களை வச்சுருப்பாங்க, கெடாமையே இருக்கும். அப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லை. அப்போல்லாம் என்ன இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை. ஃப்ரிட்ஜ் எங்கேயோ பட்டணத்துக்குள்ளே எங்கேயாவது யார் வீட்லையாவது ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா அது என்னது, அவங்க வீட்டில் என்ன இருக்கு, ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருக்காங்கடா. இப்போ போய் சொல்லுங்களேன், என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொன்னால் என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன பெரிய இதா, ஒன்றும் பெருசில் எல்லார் வீட்லேயும் கிடக்குதுங்கிற லெவலுக்கு இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் கிராமங்களில் போனால் பெரிய மண்ணால் செய்யப்பட்ட பெரிய பெரிய அந்த பானைகள் இருக்கும். அதில் அந்த தானியங்களை வச்சிருப்பாங்க. கெட்டே போகாது, கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுறதுக்கு தான் அந்த மண்பாண்டங்கள் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்குறோம். கோடை காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னதான் நீங்கள் ஃப்ரிட்ஜ் தண்ணியை குடித்தாலும் அதை விட ஒரு ஆரோக்கியமும் ஒரு தனி சுவையும் எதில் இருக்கும், மண்பானை தண்ணியில் இருக்கும். உண்மையா? சரி, அடுத்தது சமையல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். சமையல் கூட நீங்கள் அலுமினிய பாத்திரத்தில் செய்தாலும் சரி, சில்வர் பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி, இப்போ வர்ற நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சாலும் சரி, மண்பானையில் செய்கிற குழம்புடைய டேஸ்ட்டு அப்படி உண்மையாக இருக்குமா இல்லையா? மண்பானையில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்க, என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? அடுத்த நாள் அந்த அந்த ஃப்ளேவர் ஒரு வாசமே கொடுக்கும். இதெல்லாம் பாஸ்டருக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? அனுபவம் தான். சரியா? அப்போ நீங்கள் ஒரு மண்பானையில் மீன் குழம்பு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள், அதில் இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போவுமே சிலருக்கு ஆசை வருது, போய் முதல் மண்பானை வாங்கி இன்றைக்கே மீன் குழம்பு வச்சிடணும்னு நினைக்கிறீங்க. ரைட்டு, கவனிங்க. ஆகவே இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைக்கிற பொருள் அவ்வளோ ப்ரீசியஸ், பாதுகாக்கப்படுகிறது, சுவை ஊட்டப்படுகிறது. அது எல்லாத்த விட மண்பாண்டமாகிய நமக்குள்ள ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே நாம் பெற்று இருக்கிறோம். அந்த பொக்கிஷம் என்னது? அந்த பொக்கிஷம் என்ன? இயேசு என்ற ஒரு பொக்கிஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மண்பாண்டத்துக்குள்ள வைக்கப்பட்ட இந்த பொக்கிஷத்தினால இந்த மண்பாண்டத்துக்கே ஒரு பெரிய பெருமை. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சம்பவம் தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எருசலேமை நோக்கி வந்தார். வரும்போது திடீர்னு அவரை எதன் மேலே ஏற்றினாங்க? ஒரு கழுதை மேலே ஏற்றினாங்க. கழுதை மேலே ஏற்றின உடனே அந்த கழுதை வர்றதுக்கு முந்தைய எல்லாரும் இலையெல்லாம் வெட்டி போடுறாங்க, துணியெல்லாம் விரிக்கிறாங்க. கழுதைக்கு திடீர்னு என்னடா, நம்மளை கண்டா இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, இல்லை நம்ம தானே நடந்து வரோம், நமக்கு முன்னால் இந்த இலையெல்லாம் வெட்டி போடுறாங்களே, வஸ்திரம்லாம் விரிக்கிறாங்களே அப்படின்னா அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த கழுதை மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ரொம்ப விலையேற பெற்றவர். அவர் யாரு? விலையேற பெற்றவர். அவருக்காக தான் இத்தனை விரிக்கிறாங்க. இன்னைக்கு நாம் சாதாரண மண்பாண்டங்களாக இருந்தாலும் இந்த மண்பாண்டங்களாகிய நமக்குள் ஒரு விலையேற பெற்ற ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் அது உற்சாகமாக அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இருந்ததுனால தான். இயேசு இருந்தால், ஒரு பாட்டு இருக்குது, நீ இயேசு உன்னில் இருந்தால் நீ யாரு? சின்ன பிள்ளைக்கு பாடுவாங்களே, என்ன பாட்டு? இயேசு உன்னில் இருந்தால் நீ யாரு? ஹீரோ. இயேசு இல்லாட்டா ஜீரோ. உண்மையா? இயேசு இருந்தா நம்ம யாரு? ரொம்ப அழகா சொல்றீங்களே, ஹீரோ மாதிரியா சொல்றீங்க, ஜீரோ மாதிரி சொல்றீங்க. இயேசு நம்மில் இருந்தால் நாம் யாரு? ஹீரோ. இயேசு இல்லாட்டா ஜீரோ. உண்மைதானா? அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத என் வாழ்க்கையில் இந்த இயேசு இருந்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த மண்பாண்டங்களிலே யார் இருக்க வேண்டும்? இயேசுவை பெற்று இருக்க வேண்டும். அப்போ முதல் மண்பாண்டம் இயேசுவை பொக்கிஷமாய் பெற்ற மண்பாண்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மண்பாண்டங்கள்லாம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நான் என் இருதயத்தில். சிலர் கை தூக்கலை, தூங்குறீங்களா?
இயேசுவை என் இருதயத்திலே நான் மண்பாண்டமாக பொக்கிஷமாய் பெற்றிருக்கிறேன். மண்பாண்டமாய் இல்லை, பொக்கிஷமாய் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ நிச்சயமா நீங்க எல்லாரும் ஹீரோ தான். ஹீரோ, ஹீரோயின். எங்களை சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்களாம் ஹீரோயின், நீங்களாம் யாரு? ஹீரோ. ஏன்னா இங்கேயும் ஹீரோலாம் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஹீரோஸ் வந்து இங்கே வர மாட்டேங்கிறாங்க, ஹீரோயின் இங்கே வந்துடுறாங்க. எப்படியோ சரி. ஆகவே நாம் எல்லாரும் இந்த மண்பாண்டங்களை பொக்கிஷமாய் பெற்றிருக்கிறபடினால், இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை பொக்கிஷமாய் பெற்றிருக்கிறபடினால் நாம் ஒரு பெரிய சாட்சி. இன்றைக்கு கர்த்தர் அதனால்தான் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். முதல் மண்பாண்டம் அது. இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. சரி, ரெண்டாவது மண்பாண்டம் என்ன பாருங்க. ரெண்டாவது மண்பாண்டம் கெட்டுப்போன மண்பாண்டம். கெட்டுப்போன மண்பாண்டம், ஆனால் திருத்தப்பட்ட. கெட்டுப்போன அந்த மண்பாண்டம் திருத்தப்பட்ட மண்பாண்டம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த சம்பவத்தை நான் சொல்கிற மேலோட்டமாக நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இங்கே ஒரு குயவன் வீட்டுக்கு ஆண்டவர் எரேமியாவை போக சொல்கிறாரு. குயவன் வீட்டுக்கு போக சொல்கிறாரு. ஊழியக்காரனை திடீர்னு குயவன் வீட்டுக்கு ஊழியக்காரர் போகிறார். எரேமியா தீர்க்கதரிசி போகிறாரு. அவர் அப்படியே அந்த மண்ணை எடுத்து அப்படியே பானையை வணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. பானை என்ன செய்வாங்க, ஒரு நல்ல களிமண் என்ன செய்வாங்க, பானையாக மாறணுன்னா களிமண் என்ன செய்யணும், முதலாவது களிமண்ணை போட்டு மிதின்னு மிதிக்கணும். மிதிக்கிறது இல்லை, எப்படி மிதிக்கணும் சொல்லுங்களேன். உங்களுக்கு நல்ல பானையாக மிதிக்கணும்னா பல பேர் உங்களை மிதிப்பாங்க. அது எப்படி நம்மளை மிதிக்க ஓடுவேன்? காலை தூக்குறது முன்னாடி கோவமுள்ள வருது. அந்த கோவம் வரக்கூடாது. எத்தனை பேர் நம்மளை மிதிச்சாலும் அந்த மிதியை வாங்கினாதான் அடுத்தது என்னதான் மாற முடியும்? அந்த மண்ணே என்னதான் மாறும்? சாஃப்டா மாறும். என்னை ஒருத்தரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா எனக்கு மூக்குக்கு மேலே என்ன வருமாமா? அவர் சொல்லுவார், என்னை யாராவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எப்படி வரும்? மூக்குக்கு மேலே கோவம் வருமாமா. ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களை நல்ல மண்பாண்டமாக உருவாக்கணும்னா 10 பேர் 20 பேர் உங்களை சேர்ந்து நல்லா என்ன செய்வாங்க? மிதிக்க மாட்டாங்க. சொல்லுங்க மறுபடியும். மிதின்னு மிதிப்பாங்க. எப்படி இருக்கு? மிதின்னு மிதிச்சா நம்ம நல்ல வனைய போகிறோம், நம்ம நல்ல பானையாக மாறுறோம்னு அர்த்தம். இப்படி மிதி வாங்கினவங்களாம் ஒரு ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் மிதி வாங்கியிருக்கீங்க. நான்லாம் நிறைய வாங்கியிருக்கிறேன். வாங்காத மிதி இல்லை, எல்லா மிதியும் வாங்கியிருக்கிறோம். அதனால தான் தைரியமாக எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, அப்போ இங்கே மிதிச்சு அந்த பானையை வணைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இத்தனை மிதி வாங்கி அந்த வணைஞ்சிட்டு இருக்கிற பானை, நீங்கள் அந்த பகுதியில் வாசித்தீங்கன்னா 3ஆம் வசனம், கெட்டு போயிட்டு வணைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். வணைஞ்சிக்கிட்டே ஒரு பானை நல்லா வர்ற நேரத்தில் திடீர்னு கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு. சில வேளைகள் அப்படி தான் ஆண்டவங்களை வணையணும், நல்லா உருவாக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த கெட்ட புத்தி வந்துடுது. கெட்ட புத்தி வந்துடுது, ஏதாவது ஒன்று வந்துடுது. ஆக அந்த பானை என்ன பண்ணிருச்சு? கெட்டு போயிடுச்சு. பிளான் பண்ணது நல்ல ஒரு திட்டமாக, நல்ல உங்களை ஒரு விலையேற பெற்ற மரமாக, நல்ல விலையேற பெற்ற ஒரு கருவியாக ஆண்டவர் உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த இடையில இந்த கெட்டு போன சில காரியங்களாம் வந்த உடனே அது அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் என்ன நடந்தது? அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு இந்த குயவன் என்ன செய்கிறார்? இந்த குயவன் யார்? அது மறுபடியும் கடைசியாக சொல்கிறேன், யார் குயவன் சொல்கிறேன். அவர் என்ன செய்கிறார்? திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியானபடிக்கு திரும்ப வளைஞ்சிட்டார். அதே மண்ணை எடுத்து கொஞ்சம் திரும்ப 4 மிதி மிதித்து அதை மறுபடியும் என்ன பண்ணிட்டார்? அழகாக வணைஞ்சிட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டாவது பானை. ரெண்டாவது பானை. முதல் பானை பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிற பானை. இது பியூர், இப்போ நல்லா இருக்கு. இன்னொன்று நல்லா வர வேண்டிய பானை திடீர்னு என்ன பண்ணிருச்சு? கெட்டு போயிடுச்சு. இது யார் அப்படின்னா, சில வேளையில் விசுவாசிகள் நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு யாரோ ஒன்று சொன்னாங்க, யாரோ ஒன்று சொன்னாங்க, யாரோ ஒன்று சொன்னாங்க, யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற பேச்சை கேட்டு அவங்க கெட்டு போயிடுவாங்க. கெட்டு போயிட்டாலும் இந்த குயவன் என்ன செய்ய மாட்டார்? என்ன பண்ணாருன்னா தூக்கி போட மாட்டார். ஐயோ கெட்டு போயிடுச்சே அப்படின்னு போட மாட்டார். இந்த குயவன் என்ன செய்கிறாரு? மறுபடியும் அந்த மண்ணை எடுத்து மறுபடியும் அப்படியே காலில் போட்டு பிசைஞ்சு அதை கொஞ்சம் தட்டுலாம் தட்டி கொடுத்து மறுபடியும் திருகையில் போட்டு திரும்ப ஒரு பானையாக திரும்ப எடுத்து நிலைநிறுத்துகிற ஒரு குயவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த ரெண்டாவது கேட்டகரியில் நம்ம இருந்தோன்னா,
இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? குயவன் கையில ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, கொஞ்சம் கெட்டு போயிடுச்சியா, புத்தி கெட்டு போச்சு, எண்ணம் கெட்டு போச்சு, என்னை மறுபடியும் நீர் வணைஞ்சிருங்கப்பா, எனக்கு கிருபையை தாங்க, என்னை இழந்துடக்கூடாது, நான் தூர போட்டுறக்கூடாது, என்னை ஆண்டவர் உடஞ்சு போச்சுன்னா, பானை உடஞ்சு போச்சுன்னா ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த பானை அந்த மண்ணா இருக்கும்போது வணையும் போது தான். பானையாகி உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, திரும்ப ஒன்றும் செய்ய முடியாது, தூக்கி தான் என்ன பண்ணும், போடணும், மண்ணோடு மண்ணா போயிடும். ஆகவே அந்த நிலைமைக்கு வராதபடிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆகவே இதை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இது மறுபடியும் திரும்ப கர்த்தர் வணையணும்னா, பாருங்க, மறுபடியும் கர்த்தர் நம்மளை வணையணும்னா நம்ம யார் கையில் இருக்கணும்? யார் கையில் இருக்கணும்? கர்த்தர் கையில் இருந்தா கர்த்தர் நம்மளை என்ன செய்திருவாரு? வணைஞ்சிருவாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் கையில் இருந்தா, ஆண்டவரே உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், அப்படி வசனம் இருக்கா? அப்போ நம்ம கர்த்தர் கையில் இருந்துட்டா கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆண்டவரே, எங்கனாலும் உண்மை விட்டு போக மாட்டோம்ப்பா, உங்களுடைய கைக்குள்ளேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை அழகாக வணைஞ்சிருவார், மறுபடியும் வணைஞ்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது வணையணும்னா ரெண்டாவது என்ன செய்யணும்னா 8ஆம் வசனத்தை வாசிங்க. தீங்கை விட்டு திரும்பினால், டர்ன் ஃப்ரம் த ஈவில், அவங்க வாழ்க்கையில செய்த தீங்கான காரியங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான நினைவுகள், தீமையான செயல்களை விட்டு திரும்பினால் நான் மறுபடியும் அவர்களை தீங்கை செய்யாதபடிக்கு அவர்களை மறுபடியும் வணைவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியத்தை செய்யணும். கர்த்தர் மறுபடியும் நம்மளை வணையணும்னா, ஒன்று நீ கர்த்தருடைய கையில் இருக்க வேண்டும், ரெண்டாவது தீங்கை விட்டு திரும்ப வேண்டும். தீங்கு நம்மளை அறியாம உள்ள வந்துடும். தீங்கான எண்ணம், தீமையான செயல், தீமையான பேச்சு, தீமையான யோசனை, தீமையான சிந்தனை வந்துடும். அதை விட்டு நீங்கினால் கர்த்தர் நம்மை மறுபடியும் என்ன செய்வார்? வணைவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டாவது பானை. ரெண்டாவது பானை கெட்டு போச்சு, ஆனா மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் என்னைய வணைஞ்சிட்டாரு. நான் கொஞ்சம் விலகி போனங்க, கொஞ்சம் பின்மாற்றமா போனங்க, ஆண்டவர் என்னை உணர்த்தினார், நான் கீழ்ப்படிஞ்சேன், மறுபடியும் கர்த்தர் என்ன செய்துட்டாரு? என்னைய வணைஞ்சிட்டாரு. ஆண்டவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஆகவே கர்த்தர் மறுபடியும் என்ன செய்கிறார்? நம்மை வணைகிறார். இது ரெண்டாவது மண்பாண்டம். மூணாவது மண்பாண்டம், அதை சொல்ல விடமாட்டேன். மூணாவது மண்பாண்டம் பாருங்க, எரேமியா 19ஆம் அதிகாரம், எரேமியா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சரி கவனிங்க. மூணாவது மண்பாண்டம் என்னது? திரும்ப செப்பனிடப்பட, வாயில வரமாட்டேங்குது இல்ல, செப்பனிடப்பட கூடாத மண்பாண்டம். அப்படின்னா என்னன்னா, இனி அது என்னது இல்லை, நோ மோர் சான்ஸ், அதை உருவாக்கவே முடியாதுங்கிற ஒரு மண்பாண்டம். நல்ல கவனிங்க. நம்ம இந்த காலையில் அப்படியே சிந்திக்கணும், நான் எந்த மண்பாண்டமா இருக்கிறேன்? திரும்ப செப்பனிடப்படக்கூடாது அப்படின்னா இனி அதுக்கு என்ன இல்லை, சான்ஸே இல்லை. ஏன் இந்த மண்பாண்டத்தை திரும்ப செப்பனிடவே முடியாது? ஏன் காரணம்? இனி இது யூஸ் இல்லைங்க, இப்படி ஆண்டவர் விட்டுருவாரா அப்படின்னா அதுக்கு 3 காரணத்தை கர்த்தர் சொல்றாரு. நீங்க குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் நல்ல தியானிங்க, ஒப்பு கொடுங்க. நம்பர் 1, 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவங்க செய்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது, என்னை விட்டு விட்டு, நல்லா கவனிங்க, என்னை திரும்ப செப்பனிட முடியாத அளவுக்கு அந்த மண்பாண்டம் போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் என்னை விட்டு இல்லை, விட்டு விட்டு என்ன பண்ணிட்டாங்க? சுத்தமாவே என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. நோ கனெக்ஷன் வித் மீ. என்ன விட்டுட்டாங்க? என்ன விட்டுட்டு, அப்புறம் ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயத்தை இவங்க எப்படி நினைக்கிறாங்க? அந்நிய ஸ்தலமாக. அது எல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க, அதெல்லாம் சும்மா இல்லைங்க. சிலர் இப்போ காரணம் இல்லாமல் ஆலயத்தை கோச்சுக்குவாங்க, ஆண்டவர் மேலே கோவம் வச்சுக்குவாங்க, ஆண்டவருடைய ஆராதனையை அசட்டை பண்ணுவாங்க, வராமல் இருப்பாங்க, விலகி போவாங்க. காரணம், அது அந்நியராக நினைக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை தாவீது எப்படி சொல்றாரு? என் தேவனுடைய ஆலயம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தங்க. பாருங்க, என்ன மனசுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை வருது. குடும்பத்தை விட்டு ஓடிடுவாங்களா? சிலர் ஓடிடுவாங்க.
சிலர் 1000 பிரச்சனைனாலும் எங்கே இருப்பாங்க? இது என் வீடு, நான் வீட்டில் தான் இருப்பேன். இதுதான் வந்து உறுதியான தன்மை. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டாங்க. ரெண்டாவது, ஆண்டவருடைய ஆலயத்தை அந்நிய ஸ்தலமாக கொண்டார்கள். அதுக்கு தான் பேர் என்ன போட்டிருக்குன்னா, ஆங்கிலத்தில் எஸ்டேஞ்ச்டு அப்படிங்கிற ஒரு பதம் போடப்பட்டிருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நோ லாங்கர் கனெக்ட் வித் சம்படி. யாருடையும் இனிமேல் எனக்கு எந்த தொடர்புமே வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிடுவாங்க. இனி நான் யாரோட தொடர்பு வைக்க மாட்டேன், எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க அந்நிய ஸ்தலமாக எண்ணுகிறவர்கள். ஆலயத்தை, ஆலயத்தின் காரியங்களை, ஆலயத்திற்கு அடுத்த ஜெபங்களை, ஏதோ வரணும் போகணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அப்படி வந்துட்டாங்க. நம்பர் ஆண்டவரை விட்டு விட்டாங்க. ரெண்டாவது, அந்நிய ஸ்தலமாக எண்ணாங்க. மூணாவது, அவங்க செய்தது வாசிங்க அந்த வசனத்தில், நல்லா கவனிங்க. மூணாவது தப்பு என்னது? யாருக்கு தூபம் காட்டினாங்க இதுவரை? தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னவங்க இப்போ அந்நிய தெய்வத்துக்கு தூபம் காட்டுறாங்க. இப்போ யாராவது அப்படி செய்வோமா? நம்ம கிறிஸ்தவங்க கர்த்தருக்குள்ள வந்தவங்க என்ன செய்ய மாட்டோம்? செய்வீங்களா? யாராவது செய்கிறீங்களா? அப்படி செய்கிறீங்களா? போகிற இடத்துல, தெரியாத இடத்துல, பாஸ்டர் தான் பார்க்க மாட்டார், பெரிய பாளையத்தம்மன் போனால் எனக்கு என்ன தவறுக்கா தெரிய போகுது, அவர் தான் மூகலி பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு அங்கே ஒரு கும்பிடு போட்டு வரோமா? இல்லை, நம்ம ஒரே தெய்வம் இயேசுவுக்கு தான் எங்கே போனாலும் கும்பிடுறோம். அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு ரெலையே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒன்று தான், எல்லாம் சமன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? இல்லை, நமக்கு அப்படி இல்லை. கர்த்தர் ஒருவரே தெய்வம். அல்லேலூயா. வாழ்ந்தால் இயேசுவுக்கு, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கையில் தான் நம்ம வந்திருக்கிறோம். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இஸ்ரவேலர் ஆண்டவரை விட்டுட்டாங்க, ஆண்டவருடைய ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமா என்றாங்க. மூணாவது தப்பு, அந்நியர்களுக்கு என்ன பண்றாங்க? தூபம் காட்டுறாங்க. என்னம்மா எங்கம்மா போற? அங்க போய் சும்மா ஒரு தூபம் காட்டிட்டு வரலான்னு போறேன். போறியா? நீ செப்பனிடப்படக்கூடாத மண்பாண்டம். உன்னை திருத்தவே முடியாது. நாலாவது இவங்க செய்த தவறு என்ன? 5ஆம் வசனம், பிள்ளைகளை பாகாலுக்கு கொடுத்துட்டாங்க. பிள்ளைகளை பாகால், பாருங்க, எந்த பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாய் ஒப்பு கொடுத்துட்டாங்களாமா. இது படிக்க எனக்கு பயமா இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளை விட்டுட்டீங்கன்னு தெரியல. சர்ச்சை நீ தூங்குமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க. பிள்ளைகளை பாகாலுக்கு கொடுத்துடாதீங்க. பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை அது 2வது சர்வீஸுக்கு கொஞ்சம் நேரம் தூங்க விடுமா அப்படின்னா சரி, அவங்களுக்காக 2வது சர்வீஸ் வரை நீங்கள் இருந்துட்டு அந்த 2வது சர்வீஸ்க்கு அது கூப்பிட்டு வந்துடணும். பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. நீங்கள் நிறைய வீட்டில் பிள்ளைகளை விட்டீங்கன்னா பிள்ளைகள் பாகால் பின்னால் போயிடும். பாகால்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஓனர்னு அர்த்தம். வேற ஓனர்கிட்ட போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தின் அதிபதி ஒரு ஓனர் இருக்கான், அவன் பக்கம் போயிடக்கூடாது. நீங்கள் இல்லைம்மா உனக்கு தலைவலிக்குதா, சரி உனக்காக நான் 2வது சர்வீஸுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கையோடு இழுத்து வரணும். இந்த காலையில் பிள்ளைகளை கையோடு இழுத்து வந்த பெற்றோர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது உள்ளே வந்து தூங்கினாலும் பரவாயில்ல, நீ வீட்டில் தூங்காது, என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்தது தான் கரெக்டு. அது குழந்தை, பரவாயில்ல, குழந்தை கொஞ்சமாவது சத்தம் கேட்கட்டும், கொஞ்சமாவது பாட்டு சத்தம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நாம் பிள்ளைகளையும் கொண்டு வரணும். இவங்க என்ன செய்தாங்கன்னா, பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாக ஒப்பு கொடுத்துட்டாங்களாமா. எவ்வளோ பெரிய தப்பு! இந்த 4 காரியத்தை செய்ததுனால இப்போ ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொல்றாரு, இந்த மண்பாண்டம் திரும்ப செப்பனிடக்கூடாத மண்பாண்டம். இதுக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 6:6 வாசிங்க. எபிரேயர் 6:6 வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுதலித்து போனவர்கள், கிறிஸ்துவை அறிந்து மறுதலித்து போனவர்கள் தேவகுமாரனை தாங்களே சிலுவையில் அலைந்து, பாருங்க, கிறிஸ்துவை ஒரு நாள் கொண்டவர்கள், கிறிஸ்துவை மறுதலித்து போனவர்கள் அவரை அவமானப்படுத்துகிறபடினால், ஆவியானவர் எழுதுறாரு, இவங்களை புதுப்பிக்கிறது. ஏன்னா சிந்தை என்ன இல்லை, சிந்தையில கர்த்தரை வெறுத்துட்டாங்க. இதை மறுபடியும் செப்பனிடப்படக்கூடாத மண்பாண்டமாய் மாறிவிடுகிறது. அந்த நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்து. சில நேரங்களில் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் கையெல்லாம் விட்டு போயிடுச்சு, இனி என்ன இல்லை, நோ, என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோ ஹோப், நோ நம்பிக்கை. நான் சொல்கிறது கரெக்ட் தானே டாக்டர்? டாக்டர் இருக்கிறாங்க, நமக்கு கவர்மெண்ட் டாக்டர் இருக்கிறாங்க இந்த இடத்துல. சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ முயற்சிட்டாங்க, இனிமேல் ஹோப்பே இல்லைங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு
வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. அதுன்னா அப்படின்னா என்னது, வீட்டுக்கு போய் அப்படியே அமைதியாக அது போயிடும் அப்படின்னு சொல்கிறது தான். இனி ஹோப்பே. சிலர் சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பாரு, நான் பார்த்துறேன் அப்படின்னாருன்னா அது ஹோப் இருக்குது. இந்த பேஷண்ட்டை தேர வச்சிடலாங்கிற ஹோப் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னது, இனி தேராது அப்படின்னு அர்த்தம். அதை போல சில விசுவாசிகள், சில மண்பாண்டங்கள் இனி செப்பனிடக்கூடவே முடியாதுங்க. இவங்களை திருத்தவே முடியாது, திரும்ப உருவாக்கவே முடியாதுங்கிற அந்த ஸ்தானத்துக்கு வந்துடக்கூடாது. செய்தியை முடிக்கிற நல்ல சப்ஜெக்ட், எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல செய்தி. எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுது, எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுது? ஏதோ புரிஞ்சுது பாஸ்டர். காலையில் என்னமோ மண்பாண்டன்னு சொன்னீங்க, போய் மீன் குழம்பு மீனை வாங்கி செஞ்சு பார்க்கணும், அது மாத்திரம் புரிஞ்சுதுன்றாதீங்க. 3 மண்பாண்டம் சொன்னேன். கிறிஸ்துவின் மகத்தான வல்லமையை பொக்கிஷமாய் பெற்றிருக்கிற மண்பாண்டம் முதல் ஒன். ரெண்டாவது, அப்படியே கெட்டு போச்சு ஆனாலும் மறுபடியும் திருத்தப்பட்ட, மறுபடியும் செய்யப்பட்ட ஒரு மண்பாண்டம். அது யாரையும் மாத்திரலாம். ஒப்பு கொடுத்தா, நீ விட்டு திரும்பினால், தீமையை விட்டு திரும்பினால் உன்னை ஒப்பு கொடுத்துடணும். 3வது மண்பாண்டம் செப்பனிடக்கூடாத மண்பாண்டம். இனி நோ சான்ஸ். இனி அது எதுக்கு? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஏன் அப்படி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில். ஒரு நல்ல வசனத்தை கொடுக்குறோம், நல்ல ஆண்டவர் இருக்கிறாரு, நல்ல வார்த்தைகள் இருக்குது. இத்தனையும் கேட்டு நீ கசப்பான கனியை கொடுத்தால், நல்ல கனியை கொடுக்காவிட்டால் இது நிலத்தை ஏன் கெடுக்குது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தார். அது கனியே கொடுக்கல. உடனே தோட்டக்காரர் சொல்றாரு, எஜமான் சொல்றாரு, இது ஏன் வேஸ்ட்பா, இதை வெட்டி போட்டுரு அப்படிங்கிறாரு. தோட்டக்காரன் சொல்றாரு, இல்லையா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தா சரி, கொடுக்காட்டா வெட்டி போடலாம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 மனம் திரும்பி நல்ல கனி கொடாம கெட்ட கனி கொடுக்கிறவர்களாய் விசுவாசிகள் இருந்தால் ஆண்டவர் அதுக்கு சொல்றார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம், செப்பனிடக்கூடாத மண்பாண்டமாய் மாறிவிடக்கூடாது. நம்ம யாராய்ந்து பார்ப்போமா, என்ன மண்பாண்டமாய் இருக்கிறோம்? செய்தி எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குது? பிடிச்சிருக்குங்கிறத விட எத்தனை பேரோட கர்த்தர் பேசினாரு? ஹல்லேலூயா. என்னோட கர்த்தர் பேசினாருன்னு சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட மண்பாண்டமாய், முதல் மண்பாண்டமா நான் இருக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நிற்கிறவங்க நில்லுங்க, டக்குன்னு நில்லுங்க. மற்றவங்க நான் 2வது தான், நான் 3வது தான்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு நல்ல மண்பாண்டமாய் படைத்து உருவாக்கி அதற்குள் மகிமையான வல்லமை நிறைந்த பொக்கிஷமாகிய அவர் நமக்குள் இருப்பார். அந்த மண்பாண்டம் விலையேற பெற்றது. சிலது ராஜ அரண்மனையில் இருக்கும், உயர்ந்த இடத்தில் வைப்பார், உயர்த்துவார். ஆனால் இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்குள்ள நிறைய தீமையான எண்ணம் தான் எனக்குள்ள சூழ்ந்து இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த மஞ்ச காமாலை பிடிச்சவனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமாமா, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு அறியாம உன்னுடைய சிந்தையில் ஏதோ ஒரு தவறான காரியங்கள் உள்ள வந்ததுனால எல்லாமே தப்பா தெரியும். எதுவுமே சந்தோஷப்படக்கூடியதா இருக்காது. ஆனா நான் தப்பு செய்கிறேன், என் சிந்தையில் தப்பு செய்கிறேன், தீங்க நினச்சிட்டேன், அதை தூக்கி போட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆண்டவர் உங்களை மறுபடியும் ஒரு பாத்திரமாக வணைஞ்சிருவார், உருவாக்கிடுவார். ஆனால் 3வது, ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருடைய ஆலயத்தையோ ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையோ ஒரு அந்நியமாக எண்ணி பிள்ளைகளை கர்த்தர் பாதையில் நடத்தாதபடிக்கு, 3வதாக அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி மற்றதுக்கு தூபம் போடுற காரியத்தை செய்தா செப்பனிடக்கூடாத மண்பாண்டமாய் மாறிடுவீங்க. ஆண்டவர் இந்த காலவெளியில ஆவியானவர் நம்ம எல்லாரிடத்திலும் பேசுகிறார். ஜோஷுவாவாய் என்னை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, இங்க நிற்கிற ஒவ்வொருவரை பார்த்து பேசுறாரு. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் ஒரு நாள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும்.
அப்படிப்பட்டவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இருக்குது. எதையும் செய்ய முடியும், ஆனா இதை செய்ய முடியாது. நல்ல வசனத்தை கேட்டு, நல்ல தண்ணீரை குடிச்சிட்டு, எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம கசப்பான கனிகளை கொடுத்தா, இது நிலத்தை ஏன்பா கெடுக்குது, தோட்டத்தை ஏன்பா கெடுக்குது அப்படின்னு ஆண்டவர் எஜமான் வெட்டி போட சொல்லிடுவாரு. அந்த நிலைமைக்குள்ள நம்ம வராதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்வோம். இந்த காலவெளியில் எங்களோடு கூட பேசினீர். எத்தனையோ ஆண்டுகள் உம்முடைய வசனத்தை கேட்டும், திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்டும், கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களாக, கனி கொடாதவர்களாக, நல்ல கனி கொடாதவர்களாக, புதுப்பிக்க கூடாதவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, என்னை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும். நீர் களிமண், உம்முடைய கரத்தின் களிமண்ணாக நாங்கள் எங்களை, நீர் குயவன், உம்முடைய கரத்தின் களிமண்ணாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வணைவீராக. மகத்தான வல்லமையை பொக்கிஷமாய் பெற்றிருக்கிற மண்பாண்டமாக நாங்கள் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் கெட்டு போயிருந்தால் மறுபடியும் எங்களை உருவாக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். செப்பனிடப்படக்கூடாத மண்பாண்டமாய் மாறிவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். அந்த ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டு இருக்கிறீர், பேசுனீர். நான் விசுவாசிக்கிறேனப்பா. அவங்க வீடுகளில் போய் தங்களை ஒப்பு கொடுத்து, ஐயோ தன் நிலைமையை பார்த்து மறுபடியும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தட்டும் சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, பயன்படுத்தக்கூடாத, செப்பனிடப்படக்கூடாத, திருத்த முடியாத ஒரு நபராக, திருத்தக்கூடாத விசுவாசியாக, திருத்தக்கூடாத ஊழியராக மாறிவிடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். மன்னியும், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செய்தியை வீட்டில் தியானிங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Audio Jungle.